அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக முகநூல் நேரலையில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான சூழல் அமையவில்லை. நாளை மறுநாள் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் குறித்து உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். 10 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களிடையே நான் இது குறித்து பேச வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்பினேன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், அதனையொட்டி புதுதில்லிக்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. நாடாளுமன்றம் நடைபெறவில்லை என்றாலும் கூட நாடாளுமன்றத்திலேயே இருக்க வேண்டும், அனைத்து எதிர்க்கட்சிகளோடு இணைந்து போராட வேண்டும் என்று பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தன. மேலும் இந்த கொரோனா கொடுந்தொற்று நெருக்கடி சூழலில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் உடன்பாடு இல்லை. அதை நடத்த வேண்டாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் இன்னும் இருக்கிறேன். ஆனாலும் தவிர்க்க இயலாத நிலை, ஆங்காங்கே தோழர்கள் இதை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற சூழல், இத்தகைய ஒரு நெருக்கடியான நேரத்தில் 24 மணி நேர இடைவெளியில் உங்களிடையே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று பிறந்த நாளை கடைபிடிக்காமல் ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து நாம் செயல்பட்டு வந்திருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 17 வரையில், அதாவது என்னுடைய பிறந்த நாளில் இருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் வரையில் 1 மாத காலம் பனை விதைகளை ஊன்றுவது என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை, வெகுமக்கள் இயக்கத்தை முன்னெடுத்தோம். பனை மரங்களை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு, நிலத்தடி நீரை பாதுகாக்கிற தொலைநோக்கு பார்வையோடு, பனைமரம் தமிழர்களின் பாரம்பரிய பாதுகாப்பு அரண் என்கிற அடிப்படையில் அதனை கருப்பொருளாக கொண்டு நாம் நம்முடைய இயக்கத்தை முன்னெடுத்தோம். பல்வேறு இடங்களில் நான் நேரடியாகவே சென்று பனை விதைகளை திரட்டினேன். இயக்கத் தோழர்களின் அழைப்பை ஏற்று ஆங்காங்கே சென்று கொட்டு மழையிலும் பனை விதைகளை ஊன்றினேன். என்னோடு ஆயிரக்கணக்கான தோழர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் பனை விதைகளை ஊன்றிய காட்சிகளை நாம் கண்டோம். அதை என்னாலும் மறக்க இயலாது. தமிழ்நாடு முழுவதும் இயக்கத் தோழர்கள் தன்னியல்வாக வெகுண்டெழுந்து மிகுந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு பனை விதைகள் ஊன்றிய காட்சிகளை தமிழர்கள் கண்டார்கள், தமிழ் சமூகம் கண்டது. உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அதை வரவேற்று பாராட்டினார்கள். 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் ஒன்றை தாக்கல் செய்தது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது வரலாற்று சிறப்புக்குரியது. அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பனைமரங்களை பாதுகாப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. லட்சக்கணக்கான பனை விதைகளை ஊன்றுவது என்கிற திட்டத்தையும் அறிவித்திருக்கிறது. நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்தேன், சிறுத்தைகளின் கனவு நனவாகிறது என்று. நாம் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னெடுத்த அந்த செயல் திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசு அதிகாரபூர்வமாக அதை அறிவித்திருக்கிறது என்பது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது, பூரிப்பை தருகிறது.
ஆக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பனைமரங்களை பாதுகாப்பதும் பனை விதைகளை ஊன்றுவதும் என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடினோம். ஒரு மக்கள் இயக்கமாக அதை முன்னெடுத்துச் சென்றோம். கடந்த ஆண்டு அக்கா மறைவு, எனக்கு கொரோனா தொற்று, இயக்க தோழர்கள் பலர் கொரோனாவுக்கு பலி, இப்படி அடுக்கடுக்கான துக்கம் துயரங்களை சந்திக்கிற அவலத்தில் நாம் சிக்கி உழன்றோம். நம்முடைய கட்சியின் மாநில பொருளாளர் முகமது யூசுப் அவர்களை கூட அண்மையிலே நாம் பலி கொடுத்து நிற்கிறோம். நேற்றைக்கு முதல் நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய பொருளாளர் ஞான திலகரை நாம் பறிகொடுத்து நிற்கிறோம். இப்படி எண்ணற்ற பல தோழர்களின் பெயர்களை நான் இங்கே குறிப்பிட நேரமில்லை. இந்த ஓராண்டு காலத்தில் கொரோனா கொடுந்தொற்றினால் பல உயிர்களை நமக்கு நெருக்கமாக நம்மோடு தோளோடு தோள் நின்று தோள் கொடுத்து நின்று களப்பணியாற்றிய தோழர்களை பறிகொடுத்து நிற்கிற நிலையில் கடந்த ஆண்டு நாம் பிறந்தநாள் கொண்டாட்டம் கூடாது என்று தவிர்த்தோம். அதனால் எந்த கருப்பொருளையும் மையமாக வைத்து மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்கவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இப்போதும் அதே துயர நிலை தொடர்கிறது. கொரோனா கொடுந்தொற்று நெருக்கடி என்பது நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. 3வது அலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அச்சுறுத்தல் ஒருபுறம். அதனால் லாக்டவுன், முழு அடைப்பு அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அந்த அறிவிப்பு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் தீவிரமாகவும் சில மாவட்டங்களில் தளர்வாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாம் இந்த ஆண்டுக்கான தமிழர் எழுச்சி நாளை சுருக்கமாக எளிமையாக கொண்டாடுவது என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக மெயின் தீம் ஆஃப் அவர் ஈவெண்ட், நம்முடைய நிகழ்ச்சிக்கான முதன்மையான கருப்பொருளாக சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்பதை மையப்படுத்தி இருக்கிறோம். இதை மையப்படுத்தி இயக்கத் தோழர்கள் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 17 வரையில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும். துண்டறிக்கைகளை விநியோகிக்க வேண்டும். சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டலாம். செப்டம்பர் 17 வரையில் இதை முன்னெடுக்க வேண்டும். பெரியார் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அதை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். சமூக நீதி சமூகங்கள் என்று எந்த சமூகங்களை அழைக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான். சமூக நீதிக்கான சமூகங்களைத்தான் சமூக நீதி சமூகங்கள் என்று அழைக்கிறோம். சமூக நீதி கோருகிற சமூகங்கள் தலித்துகள், பழங்குடியினர் மட்டுமல்ல. ஓபிசி சமூகமும் சிறுபான்மை சமூகமும், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கான சமூக நீதியை கோரி இந்தியா முழுவதும் போராடி வருவதை நாம் அறிவோம். எனவே தலித்துகள், பழங்குடியினர், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள், மைனாரிட்டிஸ், சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள், இந்த சமூகங்கள் அனைத்தும் சமூக நீதி சமூகங்கள் என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்திய அளவில் நம் முன்னால் இருக்கிற முக்கியமான சவால், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வென்றெடுத்தாக வேண்டும். ஆக தலித் ஒற்றுமை என்பதை கடந்து, அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற தலித் மற்றும் பழங்குடியினர் ஒற்றுமை என்பதையும் கடந்து, ஓபிசி மற்றும் மைனாரிட்டிஸ் என்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைவரையும் இதில் நாம் ஒருங்கிணைத்தாக வேண்டும். சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு தவிர்க்க முடியாத ஒரு சவாலாக இருக்கிறது. நம் முன்னால் உள்ள மிக முக்கியமான ஒரு சவால் இது. சனாதன சக்திகளின் செயல் திட்டங்களுள் முதன்மையான சவால் என்னவென்றால்,
இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் தலித்துகளும் பழங்குடியினரும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக அணிதிரண்டு விடக்கூடாது, அவர்களை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான். சமூக நீதியே கூடாது என்பது அவர்களின் கொள்கை. இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் அவர்கள் இன்றைக்கு தனியார்மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுத்துறைகளை எல்லாம் தனியார்மயமாக்குகிறார்கள். லாபத்தில் இயங்குகிற பொது இன்சூரன்ஸ் கழகம் உள்ளிட்ட பொதுத்துறைகளை எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்ப்பதன் நோக்கமே சமூக நீதியை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும், மத்திய அதாவது ஒன்றிய அரசின் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் ஓபிசி டாமினேஷன் என்பது இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இது அவர்களின் கணிப்பு, இது அவர்களின் கவலை, இது அவர்களுக்கான அச்சம். இந்த ஓபிசி டாமினேஷன் என்பதை தகர்த்தெறிய வேண்டுமானால் பொதுத்துறைகளில் ஒன்றிய அரசுக்கான துறைகளில் இடஒதுக்கீடு இல்லாமல் செய்துவிட வேண்டும். அப்படி அவர்கள் வெளிப்படையாக இடஒதுக்கீட்டை அளிக்க முடியாது. அதனால்தான் அவர்கள் மெல்ல மெல்ல அதை நீர்த்து போகச் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். பொருளாதார அளவுகோலை அடிப்படையாக கொண்டு EWS என்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புதிய அளவுகோலை அல்லது வரையறையை உருவாக்கி அவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்திருக்கிறார்கள். முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் என்கிற ஒரு அடையாளத்தை தந்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தருவதன் நோக்கம் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் ஏற்கனவே முன்னேறியவர்கள்தான். அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் ஏற்கனவே அதிகார வலிமை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் உண்மை நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த சமூக நீதியை, சோஷியல் ஸ்டேட்டஸ் என்கிற அடிப்படையிலான சமூக நீதியை, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற அந்த சமூக பிரிவினருக்கு சமூக தகுதி உயர்கிற வரையில், எல்லோராலும் அவர்கள் சமமாக மதிக்கப்படுகிற வரையில் அவர்களுக்கான எம்பவர்மெண்ட் என்பது தவிர்க்க முடியாத தேவையாகிறது. ஆகவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு பிறகு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொன்னால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார் என்கிற கேள்வி எழும். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எல்லோருமே பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் தான். எல்லா சாதிகளும் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தலித்துகள் பழங்குடிகள் மட்டும் பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. தலித்துகளும் பழங்குடிகள் மட்டும் பட்டியல் சமூகம் அல்ல. மோஸ்ட் பேக்வர்ட் என்பதும் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது. பேக்வர்ட் கிளாஸ் என்பதும் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எம்பிசியிலே 108 சாதிகள், அந்த 108 சாதிகள் எவை என்று பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. பேக்வர்ட் கிளாஸ் என்பதிலும் யார் பேக்வர்ட் கிளாஸ் என்பதும் பட்டியல்படுத்தப்பட்டு அவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. எப்படி மாநில அரசின் பட்டியலில் சாதிகள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அப்படி ஒன்றிய அரசின் பட்டியலிலும் சாதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சாதிகளின் பட்டியல் ஒன்றிய அரசின் கையில் உள்ளது. எனவே எல்லா சாதிகளுக்கும் பட்டியல் உண்டு. பிசியும் பட்டியல் சமூகம்தான், ஓபிசியும் பட்டியல் சமூகம்தான், அல்லது எம்பிசியும் பட்டியல் சமூகம்தான். ஆகவே இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களைத்தான் நாம் சமூக நீதி சமூகங்கள் என்று சொல்லுவோம். ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்வதற்கு காரணம், எஜுகேஷ்னலி அது சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லுவது ஷெட்யூல் காஸ்ட். இது கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஓபிசிக்கும் பொருந்துகிறது. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ், அதாவது எஸ்சி பிசி என்று சொல்லுகிறார். சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ். இதில் தலித்துகள் பழங்குடிகள் மட்டுமல்ல தொடர்களே, ஓபிசியும் இணைகிறார். ஆக எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவை அனைத்தையும் எஸ்இபிசி என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எஸ்இபிசி தான் சமூக நீதி சமூகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்களுக்குத்தான் சமூக நீதி என்பது தேவைப்படுகிறது. ஓபிசி எந்த வகையிலே சமூக நீதி தேவைப்படுகிறது என்று கேட்கலாம். உண்மையில் ஓபிசி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அல்லது அழைக்கப்படுகிறவர்கள், அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் பார்ப்பனர்களை விட கீழானவர்கள் என்று இந்த சமூகம் நிலைநிறுத்தி இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அதனால் அவர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டது, அதனால் அவர்கள் உடல் உழைப்பாளர்களாகவே, பண்ணை தொழிலை செய்யக்கூடியவர்களாகவே காலம் காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மட்டும் பொருந்துவதல்ல. பார்ப்பனர் உள்ளிட்ட ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், எஃப்சி என்று அழைக்கப்படக்கூடிய முன்னேறிய சமூக பிரிவினரை தவிர மற்ற அனைவருமே கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் என்று அரசியலமைப்பு சட்டமே ஒப்புக்கொள்கிறது. ஆகவே இவர்கள் சமூக நீதியின் மூலமாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வலிமை பெற பழங்கால சமூக கட்டமைப்பு மெல்ல மெல்ல சிதைந்து வருகிறது, சிதறி வருகிறது. அதனுடைய அடித்தளம் அசைந்து கொடுக்கிறது. எந்நேரத்திலும் இந்த சாதிய சமூக கட்டமைப்பு என்பது தகர்ந்து நொறுங்கும், தவிடுபொடியாகும் என்கிற நிலை இது ஒரு 100 ஆண்டில் நிகழலாம், அல்லது ஒரு 200 ஆண்டில் கூட நிகழலாம். அப்படி நிகழ்ந்துவிடக்கூடாது. அந்த பழைய கால சமூக கட்டமைப்பு நீடிக்க வேண்டும், அது தொடர வேண்டும். வர்ணாசிரம அடிப்படையில் சமூக கட்டமைப்பு என்பது நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற சனாதன சக்திகள் தான் ஓபிசி தலைவர்களை வைத்துக்கொண்டே ஓபிசிக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர், அமித்ஷா ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு முக்கியமான பொறுப்புகளில் ஆங்காங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு அதிகார சுவையை காட்டி, பதவி ஆசையை காட்டி, அதிலே ஒரு சுகத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, பிஜேபி என்பது ஒரு முன்னேறிய சமூகத்தினருக்கான கட்சி என்பது பொய், இதோ எங்களை போன்ற ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களின் அதிகாரத்தில் தான் அது இருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு அஜெண்டாவை அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் கையாளுகிறார்கள். ஆகவேதான் ஓபிசிக்கான சமூக நீதியை அழித்தொழிப்பது என்பது ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை கொண்டே செய்யப்படுகிறது. பிஜேபியில் முக்கியமான பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பதவியில் அமர வைத்து அவர்கள் மூலமாகவே சட்டத்தை கொண்டு வந்து இங்கே சமூக நீதியை சிதைத்து அழித்தொழிக்கக்கூடிய வேளையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். ஓபிசி என்கிற ஒற்றை அடையாளம் கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஒற்றை அடையாளம் கூடாது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற ஒற்றை அடையாளம் கூடாது. மைனாரிட்டிஸ் என்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் ஒன்றிணைந்து விடக்கூடாது. மதச்சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் என்று ஒன்றிணைந்து விடக்கூடாது. அந்த நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் என்கிற எண்ணிக்கை பலம் அவர்களின் நீண்ட காலத்து சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்கக்கூடியதாக மாறுகிறது. எனவேதான் ஓபிசி சாதிகளை தனித்தனியே உடைக்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆண்ட பரம்பரை என்கிற பெருமிதத்தை அவர்களுக்கு ஊட்டிவிட்டு அவர்களை ஒரு மயக்கத்திலே மிதக்க வைக்கிறார்கள். ஆக இதுவெல்லாம் திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சி. சாதி பெருமைகளுக்குள்ளே இவர்களை சுருக்கி போடுவது, முடக்கி போடுவது. சாதி பெருமைகளுக்குள் முடங்கி போகிறவனால் சமூக நீதியை பற்றி சிந்திக்க முடியாது. சாதி பெருமைகளால் மயக்கமடையக்கூடியவனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சியை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள், அந்த சனாதன சக்திகள் ஓபிசி சமூகங்களை வைத்துக்கொண்டு, ஓபிசி தலைவர்களை வைத்துக்கொண்டு சமூக நீதி சமூகங்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்தி சமூக பிரிவினைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். தேச பிரிவினை கூடாது என்று சொல்லுகிற அந்த கும்பல் சமூக பிரிவினையை திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கின்றனர். ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் மக்கள் ஒருங்கிணைந்தால் 30 கோடி பேர். தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரிலே ஒன்றுபட்டு நின்றால் 19%, இன்றைக்கு 21% என்று சொல்லப்படுகிறது. 100க்கு 19 பேர். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த், 5இல் ஒருவன். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தையே தனித்தனியாக உடைத்து நீ வேறு அவன் வேறு,
உனக்கு வேறு பாரம்பரியம், இவனுக்கு வேறு பாரம்பரியம், நீங்கள் எல்லாம் ஒன்று அல்ல என்பதை திட்டமிட்டே அதை பரப்பி அதை உடைக்கிறார்கள். இந்த சூது புரிந்து கொள்ள முடியாத இந்த சூதினை, இந்த சூழ்ச்சியை, இந்த சதியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அந்த தனிச்சாதி பெருமிதத்துக்குள்ளே மூழ்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் என்கிற அந்த சமூக வலிமையை சிதைத்துக் கொண்டிருக்கிற அந்த சதியை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஓபிசி சமூகங்களிலும் நடக்கிறது. ஓபிசி தலைவர்கள் இதை தெரிந்திருந்தாலும் கூட ஓட்டுக்காக, பதவிக்காக, பரிசுக்காக, தற்காலிக சுகத்துக்காக பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியால், ஆர்எஸ்எஸ்ஸால் ஓபிசி சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்தே அவர்களோடு கைகோர்த்து இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய துரோகிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே சமூக நீதியை பெற்று கொடுத்தார் அல்லது வென்றெடுத்தார். அது அரசியலமைப்பு சட்டத்திலே உத்தரவாதப்படுத்தப்பட்டு விட்டது. நீண்ட காலம் ஓபிசி சமூகத்தினருக்குத்தான் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தாமல் காலந்தாழ்த்தி கொண்டிருந்த நிலையில் விபி சிங் அவர்கள் திடுமென பிரதமரானவுடன் அவர்தான் துணிந்து அந்த பரிந்துரையை நான் நடைமுறைப்படுத்துவேன், ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நடைமுறைப்படுத்துவேன் என்று அறிவித்தார். அதனால் பிஜேபி விபி சிங் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆட்சியை பறிபோனாலும், பிரதமர் பதவியை போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஓபிசி சமூகத்தினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய தீருவேன் என்று உறுதியாக நின்றவர் விபி சிங் அவர்கள். அன்றைக்கு இந்தியா முழுவதும், குறிப்பாக வட மாநிலங்களில் மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட கட்சி எது? எப்படி இந்த ஓபிசி தலைவர்கள், பாமக போன்ற கட்சிகள் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களோடு கைகோர்த்து கூத்தாடுகிறார்கள், கும்மாரம் அடிக்கிறார்கள், கொட்டமடிக்கிறார்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று அத்வானி தலைமையிலே அன்றைக்கு ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடந்தது. முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு நாளும் வீதிக்கு வந்தவர்கள் இல்லை, போராட்டங்களை நடத்தியவர்கள் இல்லை. ஆனால் வீதிக்கு வந்தார்கள், வன்முறையில் ஈடுபட்டார்கள். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றார்கள், பேருந்துகளை எரித்தார்கள், பொது கட்டிடங்களை இடித்தார்கள், இரத்த வெறியாட்டத்தை நடத்தினார்கள். யாருக்கு எதிராக? எஸ்சி எஸ்டிக்கு எதிராக அல்ல, ஓபிசிக்கு எதிராக. உண்மையிலேயே ஓபிசி சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், மனசாட்சி இருந்தால் எந்த காலத்திலும் பிஜேபியோடு அவர்களால் கைகோர்க்க முடியாது. பிஜேபியை இந்துக்களின் கட்சி என்று அவர்களால் ஒரு காலம் சொல்ல முடியாது. மிக வேகமாக பிஜேபி என்கிற ஒரு கட்சியை புறந்தள்ள வேண்டிய பொறுப்பு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு இருக்கிறது என்பதை விட ஓபிசி சமூகத்தினருக்குத்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு தங்கள் பயன்தான் முக்கியம், நலன்தான் முக்கியம். தம்முடைய பிள்ளைகள் பதவிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காக எந்த அளவுக்கும் அவர்கள் தலைகுனிவார்கள், வளைந்து நெளிந்து கொடுப்பார்கள். ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை அடமானம் வைப்பார்கள். இதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலை. ஆகவேதான் இந்த ஆண்டுக்கான இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான தீம், கருப்பொருள் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்பதை நாம் முன்னெடுக்கிறோம். தலித் ஒற்றுமை என்கிற நிலையை தாண்டி அதுவும் தேவை, பழங்குடி மக்களின் ஒற்றுமையும் தேவை. எல்லாவற்றையும் தாண்டி ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அல்லது சமூக நீதி சமூகங்கள், சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூகத்தினர், இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் கடமை நமக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால்தான் நட்பு சக்திகள் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலம் பகை சக்திகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நட்பு சக்திகள் யார் என்பதை கண்டுகொள்ளாமல் இருந்தால், கண்டுபிடிக்க இயலாமல் இருந்தால் நம்மால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியாது தோழர்களே. ஆகவே சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை நாம் முன்னெடுப்போம். அதை தீவிரமாக இந்த ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 17 வரையில் ஜூம் இணைப்பு வழியாக கூட பல்வேறு கருத்தமர்வுகளை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம். ஒவ்வொரு அமைப்பு சார்பாகவும் தனித்தனியே நடத்தலாம். கொரோனா நெருக்கடிக்கான விதிமுறைகளை பின்பற்றி அரங்க நிகழ்ச்சிகளை கூட நடத்தலாம்.
சமூக நீதியை பற்றி தொடர்ந்து களப்பணி ஆற்றக்கூடியவர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஆகவே இந்த கருப்பொருளை மையமாக வைத்து தமிழர் எழுச்சி நாளை கொண்டாட வேண்டும். தமிழர் யார்? சமூக நீதி சமூகங்கள் தான். தமிழர் எழுச்சி என்றால் யாருடைய எழுச்சி? சமூக நீதி சமூகங்களின் எழுச்சி. சமூக நீதி சமூகங்களின் எழுச்சி என்றால் தலித் எழுச்சி, பழங்குடியின மக்கள் எழுச்சி, என்பிசி எழுச்சி, பேக்வர்ட் கிளாஸ் எழுச்சி, மைனாரிட்டிஸ் எழுச்சி. இதுதான் தமிழர் எழுச்சி. எனவே தமிழர் எழுச்சி நாள் என்பதை வெறும் விடுதலை சிறுத்தைகளின் கொண்டாட்ட நாளாக மட்டுமே கருதாமல் அரசியல் அடிப்படையிலே சமூக நீதி சமூகங்களின் எழுச்சி என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் கருத்தியல் ரீதியாக களமாட வேண்டும். பிறந்த நாள் அன்றைக்கு ஏழை எளியோருக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். கணவன் இல்லாத பெண்கள், மனைவி இல்லாத ஆண்கள், பிள்ளைகள் குழந்தைகள், கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதுமையடைந்தவர்கள், தொற்று நோய்க்கு ஆளானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகள், இப்படி சமூகத்தால் கவனிக்கப்படாத புறக்கணிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு உங்களால் ஆன உதவிகளை ஆங்காங்கே செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அறப்பணிகளை நற்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட கருத்தியல் அடிப்படையில் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழர் எழுச்சி நாளை சமூக நீதி சமூகங்களின் எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளை 16ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் கொண்டாடுகிற போது சென்னையிலே ஒரு அரங்க நிகழ்ச்சி என்னுடைய தோழர்கள் ஒருங்கிணைப்பதென்று காவல்துறை மிகவும் கராராக சொல்லிவிட்டது. 10 மணிக்கு மேல் நிகழ்ச்சி இல்லை என்று. எனவே நாளை சரியாக 4 மணிக்கு தொடங்கி சரியாக 10 மணிக்கு நிகழ்ச்சியை நாம் முடிக்க இருக்கிறோம். பெரியார் திடலில் நடைபெறவுள்ள அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகிற தோழர்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் மட்டும் போதும். அண்டை மாவட்டங்களில் இருப்பவர்கள் கூட வர வேண்டாம். செங்கல்பட்டு, திருவள்ளூர், வழக்கமாக நான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் சென்னைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பேன். ஆனால் இந்த முறை சொல்லுகிறேன், நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைங்கள். இதுவரையில் திட்டமிடாமல் இருந்தால் கூட இனிமேல் நீங்கள் திட்டமிடுங்கள். பனை விதைகளை ஊன்றுங்கள், மரக்கன்றுகளை நடுங்கள், ஏழை எளியோருக்கு உணவு அளியுங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். அதை போல யாரும் இல்லாத ஆர்ஃபன்ஸ், அந்த குழந்தைகளுக்கு அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை வழங்குங்கள். இந்த அறப்பணிகளை 17ஆம் தேதி தான் செய்தாக வேண்டும் என்றில்லை. செப்டம்பர் 17 வரையில் செய்யலாம். எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆங்காங்கே உள்ள மாநில பொறுப்பாளர்களை முன்வைத்து செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினர்களை முன்வைத்து செய்யலாம். தோழமை கட்சி தலைவர்களை முன்வைத்து செய்யலாம். இடதுசாரிகளின் பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து செய்யலாம். இதை கவனத்திலே கொண்டு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழர் எழுச்சி நாளை 1 மாத காலத்திற்கு தீவிரமாக சிறப்பாக கொரோனா நெருக்கடியை புரிந்து கொண்டு அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப பாதுகாப்போடு செய்ய வேண்டும். அதை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.